வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஒரு வழியா பார்வதி ப்ரமோல வந்துட்டாங்கப்பா. கனியோட சண்டை. அதுதான் ப்ரமோ 1 வந்திருக்கு. அதாவதுங்க, இங்க சண்டை இல்லாம பிக் பாஸ் வந்து போர் அடிக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும். "இத பார்றா ப்ரமோ 1ல குடுத்துட்டான் பார்றா" அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ப்ரமோ 1 பொறுத்தவரைக்கும் பார்வதிக்கு பாடம் எடுத்தாங்க கனி. சிக்கன் சமைக்கிறாங்க. அது டாஸ்க்ல குடுத்த ஒரு இது. அதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதுல ஒரு பெரிய கிளாஷ் ஆயிருக்கு. அதுல ஆன்டி என்ன ஆன்டி அப்படின்லாம் இவரு நம்ம எஃப்ஜே சொல்லியிருக்காரு. அண்ணன் இல்லன்ன உடனே இப்ப யார பார்க்கறது, யார பிடிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு நெனைக்கிறேன். அதுக்கு அவன் வெடல பையன் அப்படின்லாம் சொன்னாங்க பார்வதி. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ பார்வதிக்கு பாடம் எடுக்குறாங்களா கனி? கனி வந்து சைலண்டா இருப்பாங்க. திடீர்னு பூம் ஆவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் கனி வந்து இன்னைக்கு ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. ஆனா நான் வந்து இனிமே இந்த இதுல செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, என்னங்க அதாவது ஒரு அளவு இருக்குதுங்க எல்லாத்துக்கும். இவங்க வேலை செய்ய மாட்டாங்களா, ஆனா வந்து நம்மள வந்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி கனி வந்து இவர் மேல பாய்ஞ்சிருக்காங்க. பார்வதி மேல பாய்ஞ்சிருக்காங்க. பட் அதுக்கு என்ன காரணம், முக்கிய காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வதி பொறுத்தவரைக்கும் தனக்கு கன்டென்ட் வேணும்னா யார வேணாலும் டச் பண்ணுவாங்க. இப்ப வேற ஆளே கிடையாது. இப்ப சாண்ட்ரா, விஜய் இவங்க பிரஜன்லாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதனால இப்ப கனிய நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க மீண்டும். அதாவது வைல்ட் கார்ட விட்டுட்டு திவ்யாவையும் நோண்டாம இப்ப இருக்காங்க. அதனால கனிய நோண்டிட்டு இருக்கிறாங்கப்பா பார்வதி அப்படின்னு. அண்ணன் இருக்கும்போது அண்ணன தூண்டி விட்டு சண்டைய கிளப்பி விட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க பாவம். இப்ப தனியா ஆட வேண்டியதா இருக்கு. சோலோவா ஆட வேண்டியிருக்கு. சோலோவான்னா சோலோ தான். இப்ப வேற யாரும் பெருசா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. எனக்கு முன்னாடிலாம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க உட்கார்ந்து. மணிக்கணக்குல புலம்புவாங்க இவர்ட்ட திவாகர்ட்ட. கம்ருதீன்கிட்டயும் புலம்புவாங்க. கம்ருதீனும் இப்ப அவங்க கூட இல்ல. அவரு அரோராவோட போய் சேர்ந்துட்டாரு. ஆமா, அரோராவோட போய் சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இங்க வந்து ஒரு முக்கியமான தருணம் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்திருக்காங்க. பட் இது ஃபன் டாஸ்க் ஆச்சு. இந்த ஃபன் டாஸ்க்ல என்னப்பா சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஒரே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. நேத்து முந்தானாலாம் ஒரு அமைதியா போயிட்டு இருந்த வீடு வந்து இப்ப இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கு முக்கிய காரணமாக இருப்பவர் பார்வதி. பார்வதி எப்பவுமே தூண்டுதல். அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா, சமையல் வந்து சமையல் கட்டுக்குள்ள தானே செய்யணும். சமையல் கட்டுக்கு வெளியில வந்து பூண்ட உரிக்கிறது, பூண்டு தோல தூக்கி விரிச்சு போடுறது, அத ஒரு டாஸ்க்கா பண்றது. டேய் என்னங்கடா பண்றீங்க டேய் இதெல்லாம் ஒரு டாஸ்க்காடாங்கிற மாரி தான் இருக்கு. சாண்ட்ரா வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம் வீட்டுக்குள்ளலாம் கொண்டு போய் பூட்டு தோல போட்டு வராங்க. அத எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா? கிளீனிங் டீம் வேலை செய்யாமலேயே சமையல் சமையல் வேலை செஞ்சா தான் நீங்க சாப்பிடுவீங்க. ஆனா நீங்க பண்ற கூத்துக்கு நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாரி கொண்டு போயிட்டாங்க நம்ம சாம்பார் ஸ்குவாடு. சாம்பார் ஸ்குவாட் வந்து சிக்கன் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. அதுல கனி அவர்கள் வந்து சின்சியரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சிக்கன்ல கையே வைக்க மாட்டாங்களாம் பார்வதி. அதனால ஏதோ வேலை செஞ்சிருக்கோம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிருக்காங்க போல. அதுக்கு ஏதோ அவங்க கோவப்பட்டுருக்காங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்கு கனியை வந்து வறுத்து எடுத்தாங்க நம்ம பார்வதி. அதுக்கு ஒரு பாடம் எடுத்தாங்க கனி. இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து செய்ய தெரியலன்னா விட்டுருங்க. ஆனா வந்து இந்த மாரி அடுத்தவங்கள மார்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்காங்க. அதுக்கு எஃப்ஜே ஏதோ இதுக்கு வந்தாரு. எதுக்கு வந்தாருன்னு தெரியல. ஆனா ஆ இவரு இதோ பாரு இந்த வந்துட்டாரு வெடல பையன். அவரு கேப்டன். கேப்டனா கூட வேலை செய்ய முடியாது. ஏன்னா இப்ப டாஸ்க்ல இருக்காங்க. அதனால வந்து ஏதோ சொன்னாரு பாருங்க. இவங்க எஃப்ஜே கமெண்ட் குடுத்தாங்க. இதோ வந்துட்டாரு பாத்தியா வெடல பையன் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் கவுண்டர். என்ன கவுண்டர் அப்படின்னா, "ஐ பாரு ஆண்டி, என்ன எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அவரு ஒரு அடி அடிக்கிறாரு. ஸோ அதாவது 2, 3 நாட்களா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த இதெல்லாம் இங்க வருது. ஒரு பக்கம் விக்கல்ஸ் வந்து சாண்ட்ரா அண்ட் இவங்க மேல கோவம். அதாவது குப்பையெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. எங்களால பெருக்க முடியல. அதாவது நீங்க போட்டு குப்பை அப்படின்னா, அந்த தரை வேற சமமா இருக்காது. அதுல வந்து எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். இந்த புரிதலே இல்லாம இவங்க பண்ணிட்டு இருக்காங்களேன்னு. ஆனா சாண்ட்ரா வந்து வேற டைம் பண்றாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து நேத்து பாயிண்ட்ஸ் குடுக்கலன்னு சொல்லி ஒரு கோவம் வந்தது. ஆனா, இப்ப என்ன பண்றாங்க, "நீங்க என்ன வேணா பண்ணுங்க. எங்களுக்கு பாயிண்ட்ஸ் குடுக்கலல்ல" அப்படின்னு சொல்லி ஒரு மூவ் பண்றாங்க. இது எதுக்கு நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும், எனக்கு தெரிஞ்சு பார்வதி அவர்கள் வந்து அமைதியா இத்தன நாள் இருந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஒருவேள 3வது ஓட்டுக்காக அமைதியா இருந்துட்டு 4வது நாள் அடிக்கலாம்னு அடிக்கிறாங்களோ? என்னமோ பண்றாங்க போங்க. ஆனா, பார்வதி அவர்கள் 2வது இடத்துல தான் ஓட்டிங்ல இருக்காங்க. ஆனா, அந்த பெர்சன்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. திவ்யாவுக்கு கூட பெர்சன்டேஜ் குறைஞ்சா 1,00,000 ஓட்டே வரலங்க இன்னைக்கு வியாழக்கிழமைங்க. பாருக்கு 80,000 ஓட்டு. திவ்யாவுக்கு 87,000 ஓட்டு. ஏன்னா ஓட்டோட பெர்சன்டேஜ் வந்து இருந்ததுன்னா, நேத்து ஒரு 7, 8 லட்சம் ஓட்டு வந்திருக்கும். இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல. 10, 12 லட்சம் ஓட்டு வந்துச்சு லாஸ்ட் வீக்.
ஆமா. இந்த தடவ வீக்கா இருக்கிறது வந்து ரம்யா, சுபிக்ஷா, அமீது, பிரஜன். எனக்கு தெரிஞ்சு ரம்யா, சுபிக்ஷாவ அனுப்பிச்சிருவாங்களோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு. இல்ல சார் ரம்யா, அமீதா கூட இருக்கலாம். ஒருவேள அன்ஃபேர் எவிக்ஷன் அப்டின்னா பிரஜன அனுப்பிச்சு விட்டுட்டு சாண்ட்ராவோட கேம சூப்பரா கொண்டு போலாம் அப்டின்னு கூட முடிவு பண்ணலாம். ஸோ ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்டிங்கிற மாரி தான் இருக்குங்க. பட் இந்த வாரம் டாஸ்க் வந்து கொஞ்சம் போரிங் தான். இந்த இந்த சண்டைலாம் நமக்கு பத்தாதுங்க. நம்ம பிக் பாஸ்ல எவ்வளோ எதிர்பார்க்கிறோம். என்ன இப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி கொண்டு போறாங்க. பட் ஆனா இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்க வேலை என்ன? சாப்பாடு சமைக்கிறது தானே. நாங்க சமைச்சுட்டு தான். பார்வதி வந்து எங்க இருந்தாலும் தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பாங்கங்கிறது உதாரணம் இந்த கத்திட்டு இருக்காங்க பாருங்க. அதாவது இந்த ஏதோ ஒரு இந்த இது போயிட்டு குப்பையை தூக்கி வந்து சைட்ல அந்த வெளியிலலாம் கொண்டு வந்து போடுறாங்க. அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கிளீனிங் டீமும் இவங்களும். பட் என்னன்னா ஒரு விஷயம் தாங்க. இங்க நீங்க முறையா பண்ணீங்க அப்படின்னா சண்டையே வராது. முறையற்று பண்ணீங்கன்னா தான் சண்டை வரும். அத சாண்ட்ராவும் பார்வதியும் முயற்சி பண்றாங்க. குதிச்சு குதிச்சு ஆடுறாங்களே! என்னப்பா பண்றதுங்கிற மாரி ஓடிட்டு இருக்கு. சாண்ட்ராவும் பார்வதி ஒண்ணா ஆடுறாங்க. அடப்பாவிங்களா! ஆமா இப்ப வந்து சிண்ட்ரெல்லா வந்துட்டாங்க. சிண்ட்ரெல்லா ஒரே ஆட்டம் அங்க. அ ஒரு வேளை இந்த இதுல வீடு பூரா குப்பையாக்கி வச்சிருக்காங்க. யாரோ கெஸ்ட் வர போறாங்களாம். ஆனா கெஸ்ட் வரப்போற நேரத்துல இப்படியா? அப்படிங்கிற மாரி தான் ஓடிட்டு இருக்கு. பட் ஒரு விஷயத்த எப்படி நீங்க பண்ணணும் அப்படின்றத விட, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப நீங்க கன்டென்ட்டுக்காக வந்து நாங்க இப்படி குப்பைய போடுவோம் அப்படின்லாம் அது வந்து சரி கிடையாது இல்லையா? அப்படிங்கிறது தான் நம்ம பாயிண்ட். ஆனா ஒரு விஷயம், பார்வதி நெனச்சா எப்ப வேணா அடிப்பாங்க. ஆனா இப்ப நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கிறோம். பார்வதி தான் எல்லாரோட உண்மை முகத்தையும் வெளில கொண்டுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பார்வதியோட உண்மை முகத்தையே வந்து அடிக்கடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க மக்கள். எப்படி அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. பட் கேட்டா வந்து அவங்க வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணி அப்படியே பாசிட்டிவா மாத்திப்பாங்க. அப்படிலாம் சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனா மோசமான ஒரு கேரக்டரா தான் நம்ம பார்வதிய பார்க்க வேண்டியிருக்குது. ஆனா நெறைய இடத்துல அவங்க எக்ஸ்போஸ் ஆறாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து நம்பர் 1, நம்பர் 2 இடம் கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்ப திவாகரோட ஓட்டு அவங்களுக்கு வருது அப்படின்னாலும், அது நீண்ட நாட்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வராது. இப்ப அடுத்தடுத்த வாரங்கள்ல அவங்க நெகட்டிவா பண்றாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு நெகட்டிவா மாறி வேற மாரி தான் போகும் அது இல்லையா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அ என்ன சொல்றது? இம்பாக்ட்ட தான் குடுக்கும் அவங்களுக்கு. இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திவாகர் ஒரு வேளை மீண்டும் உள்ள வந்தாருன்னா எப்படி இருக்கும்? அவர் பார்வதிய மதிக்க மாட்டாரு. ஜெனரலா விளையாடுவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பார்வதி அவர கைக்குள்ள போட்டுப்பாங்க. எப்படி இருந்தாலும் போட்டுப்பாங்க. ஏங்க ஆனானப்பட்ட கம்ருதீனே மடக்குனவங்க தானே. ஆனா கம்ருதீன் வந்து இப்ப வெளில போயிட்டாரு. அவரு திடீர்னு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா அவங்க வந்து வேற மாரி போறாங்க பார்வதி. ஏன்னு தெரியல. இப்ப சாண்ட்ராவோட போயிட்டாங்க. சாண்ட்ரா இவங்க அவங்க பேர் என்ன? நம்ம தியானா இவங்களோட சேர்ந்து பயங்கரமா ஆடுறாங்க. அதுதான். பார்வதிய பொறுத்தவரைக்கும் நான் எங்க வேணா இறங்கி அடிப்பேன். பட் எனக்கு நான் ஸ்கோர் பண்ணணும் அவ்வளவுதான். அது யாரு என் கூட இருந்தா என்ன? அப்படிங்கிற மாரி கொண்டு போறாங்க. பட் இதுக்கு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. அந்த கன்ஃப்யூஷன்ஸ சரி பண்ணக்கூடிய அளவுல பார்வதி விளையாடுறாங்களான்னு கேட்டா இல்ல. பார்வதிக்கு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆனா தான் எப்ப வேணாலும் வெளியில போவேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன் பாடுறேன். நான் யார் தெரியுமா? அப்படிங்கிற மாரி தான் ஆடிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் பார்வதி ஒரு நெகட்டிவ் ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க நீண்ட காலம் இருக்கிறது கஷ்டம். நீங்க டாப் 5லாம் வந்தாங்கன்னா, ஏதோ சேனல் கொண்டு போறாங்களோன்னு தான் தெரியும். பார்க்கலாம் என்ன பண்றாங்க. இப்ப சேனலுக்கு வந்து சபரிய கொண்டு போணும், கம்ருதீன கொண்டு போணுங்கிற மாரி தான் இருக்கு. எஃப்ஜேவியும் கொண்டு போவாங்க போல இருக்கு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு வந்து சபரிய விட இவர் கம்ருதீன் மேல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ.